கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதனை ஒரு சிறந்த படைப்பாக அஹ்சனு தக்வீமாக இந்த உலகத்தில் இந்த பூமியில் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மனிதனை இந்த பூமியில் படைத்து அவனை கண்ணியப்படுத்தியிருப்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சூரத்துல் இஸ்ரா 70வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வலகது கர்ரம்னா பனி ஆதம وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلق تفضيلا. வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதத்துடைய சந்ததியினரை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நாங்கள் கண்ணியப்படுத்தினோம். وحملناهم في البر والبحر, தரையிலும் கடலிலும் அவனை பயணிக்க செய்தோம், சுமக்க செய்தோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவற்றிலிருந்து அவனுக்கு ரிஸ்க் அளித்தோம். வஃல்லல்னாஹும் அலா கதீரின் மிம்மன் ஹலக தஃலீலா, படைப்பினங்களிலே மிக சிறந்த படைப்பினமாக இந்த மனிதனை ஆதத்துடைய சந்ததியினரை நான் ஆக்கினேன் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வெறுமனே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த பூமியில் வாழ வைத்து சங்கைப்படுத்தி அவன் நினைத்த பிரகாரம் வாழ்ந்து விட்டு மரணிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவனை படைக்கவில்லை. மாறாக அவனுக்கு பாரிய பொறுப்புகள் அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளை மனிதன் சுமந்து இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் 72வது வசனத்தில் சொல்லும் போது, இன்னா அரதுனல் அமானத்த அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபாலி வ அபைன ஐ யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. நிச்சயமாக எமது பொறுப்பை சுமந்து கொள்வீர்களா என்று அல்லாஹ் தஆலா நாம் வானங்கள் பூமி மலைகள் ஆகியவற்றிடம் வினவினோம். அதற்கு அவை அதை பற்றி பயந்து அதை விட்டும் விலகிவிட்டன. ஆனால் மனிதன் அதனை சுமந்து கொண்டான். நிச்சயமாக அவன் இன்னஹுகான ஸலூமன் ஜஹூலா, தனக்குத்தானே அநியாயம் இழைத்து கொண்டவனாகவும் அறியாதவனாகவும் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே மனிதன் வலிந்து அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பொறுப்பேற்று இந்த உலகுக்கு வந்திருக்கின்றான். அந்த பொறுப்பை இவன் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். அப்படியான பொறுப்புகளில் மிக முக்கியமான 3 பொறுப்புகளை பற்றி இன்றைய இந்த ஹுத்துபாவில் நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அந்த 3 பொறுப்புகளும் என்று சொன்னால், முதலாவதாக இபாதத். இந்த மண்ணில் அல்லாஹ் தஆலா மனிதன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற அந்த கடமை பொறுப்பு. அடுத்ததாக இரண்டாவதாக இமாரத், பூமியை பசுமையாக்கி சீரமைத்து வாழ்வித்தல் என்ற அந்த பொறுப்பை சுமந்திருக்கின்றான். அதே போன்று மூன்றாவதாக ஹிலாபத், அதாவது பூமியில் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீதியை நிலைநாட்டுதல். இந்த 3 பொறுப்புகளையும் மனிதன் சுமந்து வந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது கடமையை பொறுத்த வரைக்கும் இபாதத். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இபாதத் என்றால் என்ன. அபத என்ற அந்த சொல்லிலிருந்து பிரிந்ததுதான் இபாதத். வணங்கினான், வழிபட்டான், கட்டுப்பட்டான் என்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த சொல்லிலிருந்து வந்ததுதான் இபாதத். இபாதத் எனும் போது தொழுகை நோன்போடு மட்டும் சுருங்கிய ஒரு விடயம் கிடையாது. இபாதத் என்று சொன்னால், நாங்க குர்ஆன் மதரசாவுல முந்தைய ஒரு காலத்துல நாங்க படிச்சது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அன்புடனும் அறிவுடனும் பாசத்துடனும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க நாடி செய்கைகள் அனைத்தும் வணக்கம் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆக ஒட்டுமொத்தத்தில் மனிதனுடைய அனைத்து செயற்பாடுகளும் இபாதத்தாக மாற வேண்டும், இபாதத்தாக அமைய வேண்டும் என்பதுதான் இபாதத்தின் இந்த சொல்லுக்குரிய வரைவிலக்கணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா எவற்றையெல்லாம் செய்யும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை நிறைவேற்றுவது, எவற்றிலிருந்து தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து நடப்பது இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில்
மனிதனுடைய அங்க அசைவுகள் அனைத்தும் இபாதத்தாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எமது வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தின் வரையறைக்குள் வரும்போது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு அமைய அது வருகின்ற போது அது இபாதத்தாக மாறிவிடுகின்றது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற போது வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் சூரத்து தாரியாத்தின் 56வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அப்ப எதற்காக படைத்திருக்கிறான்? அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். மனித இனத்தை பொதுவாக அழைத்து சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா விசுவாசம் கொண்ட முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கும் கூட அந்த கட்டளையை பிறப்பிக்கின்றான். யா இபாதியல்லதீன ஆமனு இன்ன அர்லி வாசியத்துன் ஃபஇய்யாய ஃபஅபுதூன், எனது அடியார்களே, ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, மறுமை நாளை ஈமான் கொண்ட எனது அடியார்களே, என்னுடைய பூமி மிகவும் விசாலமானது, எனவே நீங்கள் என்னையே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப வணக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு, மனிதனாக படைக்கப்பட்டவனுக்கு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஒன்றை பாருங்கள். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெரும்பாலும் இந்த முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் செய்கின்றார்களோ அவர்களோடு பின்னால் இருந்து போற ஒரு சஹாபி. இந்த சஹாபி உஃபைர் என்ற ஒரு கழுதைக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால இருந்துட்டு போறாங்க. இந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா முஆத், முஆதே என்று அழைக்கின்றார்கள். அப்போது அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு லப்பைக் வ சஅதைக், ரசூலுல்லாஹ் இதோ உங்களுக்கு பின்னால் தான் இருக்கின்றேன், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்க சொல்லுகின்றார்கள், யா முஆத் அத்தத்ரி ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி வ மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உனக்கு தெரியுமா? அதே மாதிரி அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். அப்போது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள், எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபைன்ன ஹக்கல்லாஹி அலல் இபாத், அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அய்யஅபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது, அவனை வணங்க வேண்டும், எந்த ஒன்றையும் அவனுக்கு இணையாக்க கூடாது. வஹக்கல் இபாதி அலல்லாஹ், அடியாருக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ் யுஅذிப மல்லா யுஷ்ரிக் பிஹி ஷையா, யாரெல்லாம் இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அவன் தண்டிக்காமல் இருப்பது. அப்ப ரெண்டு கடமையை சொல்றாங்க, ரெண்டு விடயங்களை, ரெண்டு உரிமையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று என்ன? அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது. இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய கடமை என்ன? அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? யாரெல்லாம் இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குகின்றார்களோ அவர்களை தண்டிக்காமல் இருப்பது என்று சொன்ன மாத்திரத்திலேயே சந்தோஷத்தில் மேலிட்டால் சொல்லுகின்றார்கள் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அஃபலா உபஷ்ஷிரின் நாஸ், இந்த நல்ல செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துபஷ்ஷிருக்கும், இந்த நற்செய்தியை சொல்லி விடாதீங்க, பயத்த கீழு என்றால் அமல் செய்யாமல் அவர்கள் என்ன செய்வாங்க? நான் இணை வைக்கல தானே என்று சொல்லி போட்டு என்ன செய்வாங்க? விட்டு விடுவாங்க, அமல் செய்யறதுல குறை ஏற்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வை வணங்குறாங்க. நாங்கள் கேட்ட சொல்றாங்க, நான் அல்லாஹ் தான் தொழுகிறேன், நோன்பு நோக்குறேன், ஹஜ் செய்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால்
அவர்களிடத்தில் இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் கிடையாது. ஷிர்க் கலந்த இபாதத்துகள் செய்யப்படுகின்றன. இன்றைக்கு அநேகமானவர்களை பார்த்தால் அந்த ஷிர்க்கில் மூழ்கி இருப்பதை பார்க்கின்றோம். இபாதத் என்னும் போது அதில் இணை கலந்து விடக்கூடாது. இணை கலந்தால் அந்த இபாதத்துக்கு பெருமானம் கிடையாது. இன்றைக்கு பார்க்கிறோம், தொழுகின்றார்கள், பாங்கு சொன்னா எல்லாரும் பள்ளிக்கு போறாங்க, தொழுகிறாங்க. ரமலான் மாதம் வந்தா நோன்பு நோக்குறாங்க, ஜக்காத்தை கொடுக்குறாங்க, ஹஜ்ஜையும் செய்கிறாங்க. ஆனால் தங்களுடைய உள்ளத்தில் இன்னொருவருக்கு இடத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அவுலியாக்கள் என்ற பெயரில் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம் என்ற பெயரில் அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு அவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம் என்று சொல்லி அவர்களோடு அல்லாஹ்வோடு இணைத்து அவர்களுக்கும் இபாதத்துக்குரிய ஒரு பங்கை கொடுக்கின்றார்களா இல்லையா? துவா கேட்பது, பிரார்த்திப்பது, பாதுகாவல் தேடுவது. ஷைத்தானுக்கிட்ட எத்தனை பேர் பாதுகாப்பு தேடுறாங்க? அச்சரம் கட்டுறாங்க, தாயத்து கட்டுறாங்க, பரிசாரிகிட்ட போயிட்டு மந்திரிச்சு தாயத்து கட்டுறாங்க. அல்லாஹ் கிட்ட தேடக்கூடிய பாதுகாவலை அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட தேடுறாங்க. நேர்ச்சை செய்வது என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அந்த நேர்ச்சையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி செய்கின்றார்கள். நாகூர் தர்காவுக்கு சென்று அங்கே சென்று எங்களுடைய நேர்ச்சைகளை செய்கின்றோம். ஆனால் நான் அல்லாஹ்வை தான் தொழுகிறேன், அல்லாஹு அக்பர் தொழுகின்றேன் என்றால் இந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத் யூசுஃப்ல 106வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வமா யூமின் அக்ஸருகும் பில்லாஹி வஹும் முஷ்ரிகூன். அதிகமானவர்கள், அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களாகத்தான் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லு. அப்ப ஈமான் கொண்டிருக்காங்க, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அதிகமானவர்கள் இணை வைக்கின்றார்கள். இந்த இணை வைப்பாளர்களின் இந்த இபாதத்தை அல்லாஹ் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காணல் நீருக்கு ஒப்பானது. மறுமையில் அவர்கள் நஷ்டவாதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வல தகூனன்ன மினல் காசிரீன். நபியே, வலகத் ஊஹிய இலைக்க, உங்களுக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் நாங்கள் வகை அறிவித்ததெல்லாம் என்ன தெரியுமா? லஇன் அஷ்ரக்த, நீங்க இணை வைத்தாலும் லயஹ்பதன்ன அமலுக, உங்களுடைய அமல்கள் அனைத்தும் நாசமாய் போய்விடும், அழிந்து போய்விடும். வல தகூனன்ன மினல் காசிரீன், மறுமையில் நீங்கள் நஷ்டவாளி ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவது என்று சொன்னால் இஹ்லாஸான முறையில், இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மையோடு, உள தூய்மையோடு இபாதத் செய்ய வேண்டும். எந்த ஒரு பொருளையும் எந்த ஒருவரையும் அல்லாஹ்வுக்கு இணையாக்காமல் வணங்குகின்ற போதுதான் அது வணக்கமாக அமையுமே தவிர, ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர, அது மற்ற அடிப்படையில் இணை வைத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இரண்டாவது கடமை, முதலாவது கடமை இபாதத், இரண்டாவது கடமை என்ன தெரியுமா? இமாரத்துல் அர்த், பூமியை பண்படுத்துதல், வளப்படுத்துதல், அபிவிருத்தி செய்தல் போன்ற விடயங்களில் மேற்கொள்ளுதல் இமாரத் என்று சொல்லப்படும். இது எங்களுக்கு கடமை. பூமியை வளப்படுத்துவது எங்களுக்கு கடமை. பூமியை ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கின்றான். எனவே இமாரத் என்ற இரண்டாவது கடமையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் இந்த பூமியில் வாழுகின்ற போது இஸ்லாம் துறவரத்தை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. எல்லாத்தையும் விட்டு துறந்து விட்டு பள்ளியோடு ஒரு ஆள் குந்திட்டு இருக்கிறார் என்று சொன்னா அது கிடையாது. அப்படி இல்லை. அவர் உழைக்கணும், சம்பாதிக்கணும். இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய இமாரத்தை, இருப்பை உறுதி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஹூத் 61வது வசனத்தில், ஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்தி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா வஸ்தக்ஃபிரு, அவன்தான் உங்களை பூமியிலிருந்து உருவாக்கினான், பூமியிலிருந்து உற்பத்தி செய்தான், உங்களை அதில் குடியேறி அதை சீரமைத்து வாழுமாறு பணித்தான். ஆகவே அவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது சூரத்துல் ஹூதிலே. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் காமத் அலா அஹதிக்கும் அல் கியாமத்து வ ஃபீ யதிஹி ஃபஸீலத்துன் ஃபல்யக்ரிசுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவரது கையில் ஒரு மரக்கன்று இருக்கின்றது. அந்த நிலையில் மறுமை நாள் நெருங்கிவிட்டாலும் அதை நடுவதற்கு அவருக்கு அவகாசம் இருந்தால்
அவர் அதை நட்டுவிடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் இந்த பூமியை வளப்படுத்த வேண்டும், பசுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? மரங்கள் வெட்டப்படுகின்றன, காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதன் மூலமாக பூமியினுடைய சமநிலை பாதிக்கப்படுகின்றது, காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் வரப்போகின்றது என்று உனக்கு தெரிந்தாலும் நீ கையில் மரக்கண்டை வைத்தால் அதை நட்டிவிடு என்று சொன்ன மார்க்கம் நமது மார்க்கம். இன்றைக்கு என்ன நடக்குது? காடுகள் அழிக்கப்படுவதால என்ன எங்களுக்கு ஏற்படுகிறது? மழை வீழ்ச்சி குறைவடைகிறதா? குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் தேவையான அளவு மழை வீழ்ச்சி இல்லை, வறட்சி ஏற்படுகின்றது. நாங்கள் காடுகளை ஆக்கிரமிப்பு செய்கின்ற போது விலங்கினங்கள் குடியிருப்பை நோக்கி வருகின்றன. குடியிருப்பை நோக்கி வந்து மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையில் மோதல்கள் ஏற்படுகின்றன. யானையுடைய தொல்லை ஏன் காரணம்? அதோட இடத்தை நாங்க ஆக்கிரமித்ததால அது நம்முடைய இடத்தை ஆக்கிரமிக்குது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின் பிரகாரம் இந்த பூமியை வளப்படுத்துவது, மரங்களை நட்டி பசுமைப்படுத்துவது எங்களுடைய கவனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சுற்றுப்புற சூழலை பேணுவதும் இந்த பூமியை வளப்படுத்துவதில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்க்கின்றோம் இந்த சூழல் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கிறது. பாதையோரங்களில் குப்பைகளை கொட்டிவிட்டு செல்லுகின்றோம். சமையலறை கழிவுகள், பாத்ரூம் கழிவுகள் எல்லாத்தையும் பேக்ல கட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு போறோம். தெரு நாய்க்கள் வந்து அதை கவி எடுத்து கிழித்து ரோட் ஃபுல்லா பரப்பி விடுகிறது, துருநாட்டம் வீசுகிறது. இப்படி எங்களுடைய சூழலை நாங்கள் அசிங்கப்படுத்தி நஜீசாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியை வாழ தகுதி உள்ள ஒரு பூமியாக மாற்ற வேண்டும் என்ற இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்க அதுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாதையில் கிடக்கின்ற ஒரு தீங்கை அகற்றுவது சதக்கா என்று சொன்ன மார்க்கம் எமது மார்க்கம். இமாதத்துல் அதா அனி தரீக்கி சதக்கா, பாதையில் கிடக்கின்ற நோவினை தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றுவது சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று பாதைகள் குப்பைகளால் நிறைந்து காணப்படுகிறது. சதக்கா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கத்தக்க நம்ம அதை உதாசீனம் செய்கின்றோம் என்று சொன்னால், எங்களை போன்ற நாங்கள் ஏன் முஸ்லீமாக இருக்கணும்? அடுத்தவனுக்கு தொல்லை தரக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்பதனால் தனது நாவாலும் கரத்தாலும் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யறவன் தான் முஸ்லீம். அப்ப நாம எவ்வளவு பிழையை செய்து கொண்டிருக்கின்றோம். மோட்டர் பைக்கில் குப்பை எடுத்துட்டு சொபி பேக்கில் அப்படி எடுத்துட்டு போறது, ஆக்கள் இல்லாத டைம்ல அப்படியே கையை விட்டுட்டு போறது, நடு ரோட்ல கிடக்குது குப்பை. எவ்வளவு பெரிய அநியாயத்தை நாங்க செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த குப்பைகளை மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய விடயங்களை அகற்றுவதால் ஏற்படுகின்ற நன்மையை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியை பாருங்க. பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத ஹுஸ்னன் ஷௌகின் அல தரீகி ஃபஅഖரஹு ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதன் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது பாதையில் இருந்து ஒரு முள் நிறைந்த மரக்கிளை ஒன்றை கண்டான், அதை அகற்றி விட்டான். அதற்காக அல்லாஹ் அவனுக்கு நன்றி பாராட்டி அவனை மன்னித்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 652வது இலக்கத்திலும் முஸ்லிமில 1914வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, படைத்த ரஹ்மான் ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்துகின்றான் என்று சொன்னா இது எவ்வளவு பெரிய விடயம். அது மட்டுமில்ல, அவனுடைய பாவத்தையே மன்னிக்கின்றான் என்று சொன்னா எவ்வளவு பெரிய விடயம். எதற்காக? பாதையில் இருந்த ஒரு முள் பத்தை ஒன்றை அப்புறப்படுத்தியதற்காக. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பில், லக்கத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah ஃபீ ஷஜரத்தின் கதாஹா மின் லஹ்ரி தரீகி கானத் தூதில் நாஸ். மக்களுக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்த ஒரு மரத்தை பாதையிலிருந்து அகற்றிய காரணத்தினால் ஒரு மனிதன் சுவர்க்கத்தின் இன்பங்களில் புரண்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மரக்கிளை நீட்டி கொண்டிருக்குது, நாம என்ன செய்வோம்? பார்த்துட்டு போவோம். ஆனா அந்த மனிதன் என்ன செஞ்சார்? அதை வெட்டி கிளியர் பண்ணி பாதையை போறதுக்கு மக்களுக்கு வழிவிட்டார். இந்த ஒரு காரியத்தை செய்ததற்காக வேண்டி சுவர்க்கத்தில் இன்பங்களில் அவர் புரண்டு கொண்டிருப்பதை கண்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில
1914வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நீர் ஒரு வளம். அல்லாஹ் தஆலா நீரை எங்களுக்கு அருந்தக்கூடிய நிலையில் தந்திருக்கின்றான். இந்த நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. எந்த அளவு தூரம் இந்த இஸ்லாம் இந்த பூமியை வளப்படுத்த வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பாருங்கள், லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇத் தாயிமில் லதி லா யஜ்ரி சும்ம யஅ்தஸில ஃபீ. தேங்கி கிடக்கின்ற குளம் குட்டை போன்ற இடங்கள்ல நீங்கள் குளிக்கும் போது அதுக்குள்ள சிறுநீர் கழிக்காதீங்க. இன்றைக்கு ட்ரிப்போராக்கள் நிறைய பேர் குளம் அதுல என்ன செய்வாங்க, குளிச்சுட்டு இருக்க போல நீரோடு நீர் சேர்ந்தால் பாவம் இல்லை அடிச்சுட்டு போவாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யபூலன்ன கழிக்கவே கூடாது, சிறுநீர் கழிக்கவே கூடாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு விடயத்தை மிக சர்வ சாதாரணமாக நாங்கள் செய்கின்றோம் என்ற அன்றைக்கு சொபிங் பேக் எடுத்துக்கொண்டு தண்ணீர் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் என்ன செய்கிறோம், கரைச்சி அந்தந்த ஓரங்கள்ல தூக்கி போட்டுட்டு போறோம். தானா அது துர்நாற்றம் வீசுகிறது, சூழல் மாசி அடைகிறது. எனவே பக்கத்து வீட்டானு கூட என்னுடைய செயற்பாடு தீங்கு இழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. என்னுடைய வீட்டு தோட்டத்துல இருக்கின்ற அசிங்கங்கள், குப்பைகள், கூலங்கள் அவனுக்கு நோவினை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. டெங்கு பரவக்கூடிய அபாயம் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. செய்திகளை கேட்டிருப்பீங்க. இன்றைய இந்த வருடத்தின் அரைவாசியை தாண்டி இருக்கிறோம். 7000 பேர் டெங்கு நோயினால ஸ்ரீலங்காவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கிறாங்க. இது செய்திகள்ல சொல்லப்படுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பூமியை நாங்கள் சீரமைத்து ஒழுங்காக வைக்கல. எங்களுடைய கழிவுகளை ஒழுங்கான முறையில் நாங்கள் அகற்றவில்லை. இன்றைக்கு அரசாங்கம் பல தடைகளை போட்டு பல ஃபைன்கள் அடிச்சிருக்கிறது. இந்த சுற்றுச்சூழலை டெங்கு உற்பத்திக்கு ஏற்றாப்போல் வைத்திருப்பவர்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறது. எனவே இஸ்லாம் எப்பவோ சொல்லிவிட்டது, உன்னுடைய சுற்றுச்சூழலை ஒழுங்காக அமைத்துக் கொள் என்று சொல்லி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பூமி வாழ்வதற்கு ஏற்ப சீராக படைக்கப்பட்டுள்ளது. அதில் அநீதி இழைப்பதோ மாசடைய செய்வதோ கூடாது என்பதை கடுமையாக எச்சரிக்கிறது அல் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ராஃபில் 56வது வசனத்தில் சொல்கின்றான், லா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. பூமி சீர்திருத்தப்பட்டதுக்கு பின்னால் அதில் நீங்கள் குழப்பம் விஷமத்தனம் செய்யாதீர்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி மீசான், நாங்கள் வானத்தை உயர்த்தி அதுக்கு மேல் சமநிலையை ஏற்படுத்தினோம். மீசான்ங்கிறது தராசி, எல்லாருக்கும் தெரியும் தராசு என்று சொல்லி. மீசான் என்பது சமநிலை என்ற அர்த்தத்தை இங்கே கொடுக்கிறது. அல்லாஹ் தத்கோ ஃபில் மீசான், இந்த சமநிலையில் நீங்கள் அத்துமீறக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை விதிக்கின்றான். இந்த குர்ஆன் வசனம் சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் தஆலா இந்த சொன்ன இந்த குர்ஆன் வசனம் ரெண்டுக்கும் ஃபீ திலாலில் குர்ஆன் என்ற தஃப்சீரில் இமாம் சையத் குதுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு கருத்தை சொல்கின்றார். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை சீரமைத்து அதற்கு ஏற்றாப்போல் சமநிலையில் ஆக்கி வைத்திருக்கின்றான். இதில் உங்களுடைய கைங்கரியங்களை செய்து அந்த சமநிலையை நீங்கள் சமநிலையில் அத்துமீறக்கூடாது என்ற கருத்தை தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகின்றது. பொருட்களை நிறுக்கின்ற தராசி, பொருட்களை நிறுக்கிறதுக்கு தான் தராசி என்று வைத்து மீசான் என்று சொல்லப்படும். இருந்தாலும் சமநிலைதான் இங்கே பேணப்படுகிறது, கருதப்படுகிறது என்று சையத் குதுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த சையத் குதுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய தப்சீர் வந்துட்டு முழுக்க சயின்ஸ் ரீதியாக குர்ஆனுக்கு தப்சீர் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தப்சீராக இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், சூரத்து ரஹ்மான்ல அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவனுக்கு சகல தெளிவுகளை கொடுத்தான். கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அஷம்சு, சூரியன், வல் கமரு, அப்படி ஒவ்வொரு கோள்களாக சொல்லி வருகின்றான். வன்னஜுமு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், மரம், நட்சத்திரங்கள் என்று சொல்லி விட்டு வஸ்ஸமா ரஃபஅஹா, நாங்கள் வானத்தை உயர்த்தினோம். வவலஹல் மீசான், அதில் நாங்கள் சமநிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த பூமி, வானம், பூமி, மரம், மட்டை எல்லாம் சமநிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த சமநிலையில் நீங்கள் அத்துமீறக்கூடாது என்ற செய்தியை சொல்வதாக சையத் குதுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டியிருப்பது இந்த பூமியை நாங்கள் ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் என்பதை இங்கே எடுத்து காட்டுகின்றது. பூமியில குழப்பங்களும் இந்த பூமியில அழிவுகளும்
ஏற்படுவதற்கு காரணம் நாங்க செய்கின்ற செயற்பாடு. நான் சொல்லல, யார்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ரூம்ல சொல்லி காட்டுகின்றான் 41வது வசனத்தில், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களின் கைகள் தேடிக்கொண்ட தீய செயல்களின் காரணமாக தரையிலும் கடலிலும் பேரழிவும் குழப்பமும் பேரழிவும் தோன்றிவிட்டன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். லியுதீகஹும் பாதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அவற்றிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வதற்காக வேண்டி அவர்களின் தீய செயல்கள் சிலவற்றின் தண்டனையை அவர்களுக்கு இம்மையிலும் சுவைக்க வைக்கின்றான். அப்ப நாங்க செய்கின்ற வேலைகள் தான், நாங்க எங்களை கையால தரையில செய்கின்ற வேலை, கடல்ல செய்கின்ற வேலைகளால இன்றைக்கு குழப்பங்கள் அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏவுகணை அடிக்கான், ஏவுகணை போட்டு ஒரு நாட்டின் நாட்டை தாக்குகின்றான். அதில் வருகின்ற தீச்சுவாய்களின் சுவாலைகள், கதிர்வீச்சுகள் இதெல்லாம் போய் வளிமண்டலத்தை தாக்கி இன்றைக்கு கடல்ல கூட ஏவுகணை பரிசோதனை, கண்டம் விட்டு கண்டம் ஆகின்ற ஏவுகணை பரிசோதனை, அணுகுண்டு பரிசோதனைகள் எல்லாம் நடத்தினால் இது இந்த உலகம் தாங்குமா? இப்படி செய்கின்ற போதும் கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் அதிகரித்து விட்டன. திண்ம கழிவு, திரவ கழிவு எல்லாவற்றையும் கொண்டு கடலில் கொட்டுகின்றான். எத்தனை ஆயிரம் கப்பல்கள் பயணிக்கின்றன. அத்தனை ஆயிரம் கப்பலில் இருக்கின்ற கழிவுகள் அனைத்தும் எங்க கொட்டப்படுகிறது? கடலில் கொட்டப்படுவதால் இன்றைக்கு மீனினங்கள், எவ்வளவு அரிய மீனினங்கள் அழிந்து போய்விட்டன. மீன்கள் படுது ஒழுங்கா? அல்லாஹ்வுடைய சோதனை. இதுக்கு காரணம் யார்? நாங்க தான். எங்களுடைய கைகளால் தேடிக்கொண்ட விடயங்கள் தான். இன்று விஞ்ஞானிகள், நீங்க செய்தியில கேட்டிருப்பீங்க, எல் நினோ என்ற ஒரு காலநிலை மாற்றம் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்தியில தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வராங்க. என்ன எல் நினோ என்றா, பசிபிக் கடல்ல வெப்பநிலை மாறுதல் உலகெங்கும் வெள்ளத்தையும் வறட்சியையும் மாறி மாறி தரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காலநிலை தான் எல் நினோ என்று சொல்லப்படுகிறது. எல் நினோ என்று இது பசிபிக் கடல் மேற்பரப்பில் ஏற்படுகின்ற ஒரு வெப்பநிலை. இது சுமார் 0.5 செல்சியஸ் முதல்ல 3 செல்சியஸ் வரை இந்த வெப்பம் நிலை ஏற்படுகிறது. முந்தையெல்லாம் அப்படி இல்லையா, 0க்கு குறையத்தான் இதனுடைய வெப்பம் நிலை இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இது 3 செல்சியஸ் வரைக்கும் அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால பல நாடுகள்ல வந்துட்டு, சில நாடுகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாகவும் சில நாடுகளில் வறட்சியும் ஏற்படுகிறது. இன்றைக்கு ஸ்ரீலங்காவுக்கு அதனுடைய தாக்கம் ஏற்படும் கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்கிறது. எனவே நீரை சிக்கனமாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழை குறைவடைகின்ற சாத்தியம் காணப்படுவதாக இன்றைக்கு செய்தியில் சொல்லப்படுச்சு. காரணம் என்ன? எங்கட கையால சம்பாதித்தவைகள். எனவே இப்படியான இந்த பூமியை மாசடையக்கூடிய செயற்பாடுகளை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வரக்கூடிய அழிவு எல்லோரையும் தான் தாக்கப் போகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக மூன்றாவது கடமை, முதலாவது கடமை இபாதத், இரண்டாவது கடமை பூமியை வளப்படுத்துதல், மூன்றாவது கடமை என்ன தெரியுமா? ஹிலாபத் என்ற என்ன? இறைவனின் பிரதிநிதியாக இந்த பூமியில் இருந்து கொண்டு நாங்க இந்த பூமியில அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நிலைநாட்டி நீதியை, தர்மத்தை நிலைநிறுத்துவதுதான் ஹிலாபத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வைது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. உனது இறைவன் மலாயிக்காமார்களிடத்தில் சொல்லும் போது, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில ஒரு பிரதிநிதியை நான் உருவாக்க போகின்றேன் என்று சொன்ன போது, காலு, அந்த மலாயிக்கமார்கள் சொன்னார்கள், அத்தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா, அந்த பூமியில குழப்பங்கள் விளைவிக்கக்கூடிய, விஷமத்தனம் செய்யக்கூடிய இந்த மனிதர்களை உருவாக்க போகின்றாய் என்று மலாயிக்கமார்கள் கேட்டதாக சூரத்துல் பக்ராவில 30வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தங்களை பிரதிநிதியாக இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறான். எனவே இந்த பிரதிநிதித்துவத்தைக்கு நாங்கள் வகை கூறக்கூடியவர்களாக, பொறுப்பு கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே
விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார். தலைவர்களிடத்தில் மக்களை பற்றி கேட்கப்படும், மக்களிடத்தில் தலைவரை பற்றி கேட்கப்படும், குடும்ப தலைவரிடத்தில் குடும்பம் பற்றி கேட்கப்படும், குடும்ப பெண்ணிடத்தில் கணவன் பற்றி, பிள்ளைகள் பற்றி கேட்கப்படும். எனவே ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னது? இந்த கிலாபத். எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கின்றதோ, இபாதத் செய்யாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தால், இபாதத் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை தடுப்பது உங்களுடைய கடமை. உங்களுடைய குடும்பத்தை சீர்திருத்த வேண்டும், உங்களுடைய சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும். இதுதான் கிலாபத். ஒவ்வொருவருக்கும் கடமை. எனக்கு கடமை, உங்களுக்கு கடமை, குடும்ப தலைவருக்கு கடமை, பள்ளிவாசல் தலைவருக்கு கடமை. இந்த கடமையை செவ்வனே நிறைவேற்றாவிட்டால் மறுமையில் கேள்வி கணக்கிற்கு உரிய பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாரத் விடயத்திலே, அதாவது பூமியை வளப்படுத்துகின்ற ஒருவர் குப்பையை கொண்டு போடுறான்னு சொன்னா நன்மையை ஏவி தீமையை தடுப்பது இந்த ஹிலாபத்தில் வருகிறது. நன்மையை ஏவி தீமையை தடுப்பது இந்த ஹிலாபத்துக்குள்ளதான் வருகிறது. என்ன செய்யணும்? இங்க வாங்க தம்பி, இப்படி போடாதீங்க, அதை சொல்லணும். சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டுவது தலைவரின் கடமை. சமுதாயத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களின் கடமை. அவர்களுக்குரிய வழிகளை காட்டிக் கொடுப்பது கடமை. பூமியை சுத்தமா வச்சு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விழிப்புணர்வுகளை ஊட்ட வேண்டும். இதுதான் இந்த ஹிலாபத். ஆகவே 3 கடமைகளையும் ஒரு மனிதர் செவ்வனே நிறைவேற்றுகின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் மாற முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வெறுமனே சும்மா வந்தோம், எங்களுடைய மேல முடிஞ்சு மரணித்தான் போறோம் என்ற இது சாட்டு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. இந்த 3 கடமைகளையும் செவ்வனே நிறைவேற்றாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். அந்த 3 கடமையை செவ்வனே நிறைவேற்றி நல்ல அடியார்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் புனிதமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வருடத்தின் 1448வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். முஹர்ரம் முதன்மையான மாதம். இந்த மாதம் அல்லாஹ்வுக்குரிய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய பெருமையுடைய ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லும் போது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, நிச்சயமாக யௌம ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனித மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாது, நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறது. இந்த ரமலான் மாதத்துக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரம் உடைய மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானில் நோக்கப்படுகின்ற நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பாக இருப்பது என்னவென்று தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம்ல 1163வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் முஹர்ரத்தை அல்லாஹ்வின் மாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதன் புனிதத்தை நாங்கள் பேண வேண்டும். இதுல 10ஆம் நாள் ஆஷுரா தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தினத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் பிர்அவுனுடைய அட்டூழியத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பிர்அவுன் அழிக்கப்பட்ட ஒரு தினமாக இந்த ஆஷுரா தினம் இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது அங்கே இருக்கின்ற யூதர்கள் இந்த ஆஷுரா தின நோன்பை நோட்டுக் கொண்டிருந்தார்கள். இது என்ன நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்த நாள்,
ஃபிரௌனை மூழ்கடித்த நாள் தான் இந்த நாள், அதனால் தான் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்னபோது அதுக்கு மிகவும் தகுதியுடையவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை நோற்று பின்பு சொன்னாங்க, நான் உயிரோடு இருந்தால் யூதர்களுக்கு மாறு செய்வதன் காரணமாக 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் நோன்பு நோட்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது சிறந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. இந்த நோன்பு நோட்பதன் மூலமாக சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க இருக்கிறான். சென்ற கடந்த வருடத்தின் ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்க கூடிய அளவுக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் ரமலான் நோன்பு கடமையாவதற்கு முன்னர் இதனை ஃபர்லான நோன்பு போல் நாங்கள் நோற்று வந்தோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். சிறுவர்களை கூட இந்த நோன்பை பிடிப்பதற்கு நாங்கள் ஊக்குவித்தோம் என்று பல செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு நோன்பாக இந்த ஆஷுரா தாசுவா நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நோன்பை நோற்று இறைவன் இந்த உலகத்தில் எம்மை எதற்காக படைத்தானோ, எந்த பொறுப்பை என் மீது சாட்டி இருக்கின்றானோ அந்த பொறுப்புகளையும் நிறைவேற்றிய நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.